அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் சமைக்கிறதுக்கு மேலே மீதமானதை வச்சு சமாளித்தாவே நம்ம ஒரு சூப்பர் செஃப்பாக ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பகல் செஞ்ச இறால்துக்கும் எனக்கு சுரைக்காய் கூட்டம் மீதமாயிடுச்சு. அதை வச்சு சூப்பர் ரெசிபி பார்த்துடலாமா? என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் ஒரு மாவனி கொரப்பான அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கூட கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு இறுக்கமான மாவு கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கணும். இப்போ ஒரு வாய் அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்கி விட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சாப் பண்ணி சேர்த்து மல்லி, புதினா, பச்சை மிளகா உள்ளக்க ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் 2-3 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள்லாம் நான் நிதானமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கிரேவியில் ஏற்கனவே உப்பு உரப்பு இருக்கும். கடைசியில் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தாளிப்பில் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த மாவை 2:1 ரேஷியோவில் பெரிய பாதி சின்ன பாதின்னு பிரித்து சின்னதை நகர்த்தி வச்சுக்கலாம். பெருசு இந்த மாதிரி குளக்கட்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய சேனலில் ஒரிஜினல் அத்தன்டிக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொலக்கட்டைகளை உள்ளே சேர்க்கணும். கொலக்கட்டைகள் நல்லா வெந்து மேலே எலும்பி வரும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரான் கிரேவி, அந்த சொரைக்காய் கிரேவியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் மீதம் இருந்த மாவில் ஒரு 1/2 மூடி தேங்காய், தண்ணிப்பால், தலைப்பால் எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா கொடப்பாகவே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாவு கலவையை ஊற்றி அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டா நம்மளுடைய சொரைக்காய் பொடி ரெடி ஆகிடும். சிக்கன், மட்டன் தலைக்கறி எதில் வேணாலும் இதை ட்ரை பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுற வரையும் ரொம்ப டைட்டாக மூடி வைக்காதீங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.